அமரே, நாம பேசாம இங்க தூங்கிட்டு காலையில எந்திரிச்சு போலாமா? இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. வந்த வேலையை விட்டுட்டு தூக்கம் நட வேண்டி கிடக்கு. வந்த வேலையை பார்க்க விட மாட்டேங்கிறானே. என்னடா பண்ற? இல்ல இதுக்குள்ள சிலையை ஒளிச்சு வச்சிருந்தா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் பாரு. லைட்டுக்குள்ள லைட் அடிக்கிறியடா? டியூப் லைட். லைட் எரியுதோ, பல்பு போச்சு போ. பேசாம வா. இருட்டுல எங்கன்னு போய் தேடுறது? அங்க போய் பாப்போம். யாரையுமே காணாம. என்னவோ நடக்குதுங்க. ஒன்று என்கிட்ட பிரச்சனை இருக்கணும், இல்லை அந்த வீட்டில் பிரச்சனை இருக்கணும். என்னது? இனிமே இங்கே படுக்கிறது நல்லதில்ல. சிலை கண்டிப்பா இங்கதான் இருக்கணும். இருக்கும். வாயமுடா. அது இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த பசங்க கண்ணுல மண்ணை தூவிட்டு எடுத்துட்டு போகணும். ஞாபகம் வச்சுக்க. இந்த குட்டி சாத்தான்கள ஒருத்தன் என்ன கடிச்ச கடியை என்னால மறக்கவே முடியாது தெரியுமா? உன்ன 4-5 தெருநாயே கடிச்சிருக்கு. அந்த சிலைக்கு ரொம்ப பவர் இருக்கிறதா சொல்றாங்க. கோடி கணக்குல பணத்தை பாத்துறலாம். அப்படின்னா கடத்த சொன்னவனுக்கு அதை கொடுக்காம நாமளே வச்சுக்கிட்டா நாம கோடீஸ்வரன் தானே? கிடைக்கும். அவங்களுக்கு மட்டும் இது தெரிஞ்சதுன்னா நம்மள கோணியை போட்டு அமுக்கி கும்மி அடிச்சிருவானுங்க. ஜாக்கிரதை. என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அந்த சிலையை நம்ம திருடி ஆகணும். புரியுதா? தான் செய்ய வந்தோம். என்னதுக்குடா மூஞ்சில அடிச்சா? நாங்கடா அடிச்சா? நீ தான் அடிச்சா? நான் அடிச்சனா? ஐயோ! என்னடா ஆச்சு? யாரோ அடிச்சாங்கடா. இந்த ராத்திரின்னு ஒண்ணு இல்லனா உன்னை நான் எப்படி சந்திச்சிருப்பேன்? எப்படி இந்த பெட்ல நான் தலை சாச்சி படுத்திருப்பேன்? எல்லாம் அந்த சந்திரனோட விளையாட்டு. தேங்க்யூ சந்திரன். ஐயோ, இப்ப நம்ம என்ன பண்றது? இவன்டா அது மார்கழி மாசம் நாய் மேல கல்லடிக்கிறதுக்குனே சில கும்பல் அலையுதுப்பா. எலிக்குட்டி, எலி என்ன எதுக்கு பயப்படுத்துற? நீ பயப்படாத, நீ கதவு தர. நான் எப்படியாவது ஓடி தப்பிச்சிடறேன். நீ கதவு தர. சரி, நீங்க போய் ஒளிச்சுக்கோங்க. என்ன தூக்குற நேரத்துல ஏன் தொந்தரவு பண்ற? என்ன விஷயம்? படத்தா தூக்க வர மாட்டேங்குது. எப்பவும் உன் நினைப்பாவே இருக்கு எலிக்குட்டி. மரியாதையா வெளியே போ. இங்க ஏதோ சத்தம் கேட்டத. யாராவது வந்தாங்களா? யாரும் இங்க வரல. நீ முதல்ல இங்க இருந்து வெளியில போ. போயாகணுமா? நாம 2 பேரும் இந்த ராத்திரியில ஒரு டூயட் பாடினா நல்லா இருக்கும். ஒரு எழுவு தேவையில்ல. கிளம்பு சொல்றல. போ. அடி பாவி மகள, என் கனவெல்லாம் காணல் நீர் ஆக்கிட்டியாடி. கிரிகிரி கண்ணா, ஒரு வழியா நீ மனசு மாறிட்டேன்னு நினைக்கிற இல்ல எலிக்குட்டி? ஆமா ராஜா. எலிக்குட்டி,
கதவை தொடடி செல்லாம். என் காதலுக்கு இருந்த ஒரே ஒரு தடையும் தவிடுபுடியா போயிடுச்சு. இனி யாரும் வர மாட்டாங்க. ஓகே, அடிக்கிறதையெல்லாம் அடிச்சுட்டு பொய்யோட சொல்ற. நடச்சது நீதானே? உண்மை ஒத்துக்கடா. போய் பேசாத. இல்லன்னு வர சொல்றியா? நண்பனுக்கு பண்ற பெரிய துரோகம். இருக்கிற சிலைக்காக நாம எதுக்கு ஆக்ஷன் சாவணும்? நீதானே நடிச்ச. சொன்னா கேளுடா. விடுறா அவனை. டேய் அவன் சொல்றத கேளு. நீ குறுக்க அவனை அடிக்காத. உனக்கு வெக்கமா இல்ல? அவன் நம்ம ஃப்ரெண்டுடா. டேய் நாங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறோம், நீ இதுல தலையிடாத. டேய் உன்ன நீ குறுக்க வராதடா. நீதான் டேய் ஓடி வரடா. என்னடா அது? நீ ஏன்டா தூங்குற? நான் எங்கடா தூங்குறேன்? நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ண வந்தா என்ன நீங்க ரெண்டு பேரும் போட்டு துவம்சம் பண்ணி கீழே தள்ளி விட்டு இப்ப தூங்குறேன்னு வேற சொல்றீங்களா? நாங்க உன்னை தள்ளி விட்டோமா? நான் உன்ன அடிச்சா? ஞாபகம் இல்லையா? உனக்கு ஞாபகம் இல்லையா? உங்க ரெண்டு பேருக்கு ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு. பிரச்சனையா? பிரச்சனை நமக்கு இல்லடா, இந்த வீட்டுல தான் ஏதோ பிரச்சனை இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள நம்ம வந்ததுல இருந்து பிரச்சனை தான்டா. டேய் நமக்கு சிலையும் வேண்டாம், கோடியும் வேண்டாம்டா. நம்ம உயிரோட இருந்து அதுவே போதும்டா. வாடா நம்ம இங்கிருந்து போயிடலாம். வாடா வாடா. எனக்கு அந்த பிரச்சனை தெரியலையே. எலிக்குட்டியை வேற கரெக்ட் பண்ண. ஐயோ வேணாமா.